தமிழகத்துக்கு வருகை தரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி சோழ சாம்ராஜ்யத்தில் புகழ்பூத்த ராஜேந்திர சோழனின் நினைவு நாணயத்தை வெளியிட்டு வைக்க இருக்கின்றார். இது தொடர்பான முழுமையான தகவல்களை இந்த காணொலியில் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் காளிமுத்துச்சந்திரன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் 27ஆம் தேதி தமிழகத்துக்கு விஜயம் செய்ய இருக்கின்றார். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள சிற்றூரில் அமைந்துள்ள கங்கை கொண்ட சோழபுரத்தில் சோழ சாம்ராஜ்யத்தின் புகழ்பூத்த மன்னர்களில் ஒருவராக திகழும் ராஜேந்திர சோழனின் நினைவு நாணயத்தை பிரதமர் நரேந்திர மோடி இந்த விஜயத்தின் போது வெளியிட்டு வைக்க இருக்கின்றார். ராஜேந்திர சோழனின் 1000ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவரது நினைவு நாணயத்தை வெளியிட்டு வைக்க இருப்பதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. ராஜேந்திர சோழனின் 1000ஆம் ஆண்டு விழாவை ஆடி திருவாதிரை விழாவாக கொண்டாடவும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. நாணய வெளியீட்டு விழாவுக்கு இணையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்வில் தமிழ் திரையுலகின் முன்னணி இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா இசை நிகழ்ச்சியொன்றையும் முன்னின்று நடத்திருப்பதாக தமிழக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு முன்பாக இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா 20 நிமிடங்களுக்கு தொடர்ச்சியாக இசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பாரத பிரதமரின் வருகையை முன்னிட்டு கங்கை கொண்ட சோழபுரம் மற்றும் அதனை சூழ உள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் மேம்பாட்டு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருவதாகவும் தமிழக ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. இதேவேளை நாணய வெளியீட்டு விழாவுக்கு இணையாக தமிழ் மன்னர்களின் கண்காட்சி ஒன்றும் நடத்தப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அகண்டு விரிந்த சோழ சாம்ராஜ்யத்தின் புகழ்பூத்த மன்னராக கருதப்படும் ராஜராஜ சோழனின் மகனான ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டதாக கூறப்படும் கங்கை கொண்ட சோழபுரம் சுமார் 250 வருடங்கள் பழமையானதொரு ஆலயமாக திகழ்கின்றது. சோழ சாம்ராஜ்யத்தின் தலைநகராக விளங்கிய கங்கை கொண்ட சோழபுரம் அண்மையில் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய நினைவு சின்னங்களில் ஒன்றாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. கிறிஸ்துவுக்கு பின் 1023ஆம் ஆண்டு கங்கை சமவெளியை வெற்றி கொண்டதன் நினைவாக ராஜேந்திர சோழ மன்னனால் கங்கை கொண்ட சோழபுரம் கட்டப்பட்டிருந்தது. கங்கை கொண்ட சோழபுரம் ஒட்டக்கூத்தரின் மூவருலா, ஜெயம் கொண்டாரின் கலிங்கத்து பரணி ஆகிய புகழ்பூத்த இலக்கியங்களிலும் புகழ்ந்து பாடப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான நிலையில் வாழும் வரலாறாக காணப்படுகின்ற கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழனின் காலம் முதல் சோழர்களின் அதி அற்புதங்களில் ஒன்றாக திகழ்ந்தது என்று கூறினால் அது மிகையாகாது. இத்தனை சிறப்புகளை கொண்ட கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டிய ராஜேந்திர சோழனுக்கு இணையாக ஒப்பாரும் மிக்காரும் இல்லை என்ற சிறப்புக்கு சொந்தக்காரராக திகழ்கின்றார்.